இந்த ஷோக்கே தலைப்பு எப்படி வச்சிருக்கோம்னா தர்மதுரை டாக்டர்ஸ் மற்றும் பொதுமக்கள் அப்படின்னு வச்சிருக்கோம். உங்க டாக்டர் எப்படிப்பட்டவர் நீங்க சொல்லலாம்? தாம்பரத்தில் சேஷகிரி டாக்டர் பேர். என்னோட சின்ன வயசுலாம் 2 ரூபா வாங்கினாரு, அதுக்கப்புறமேட்டு 5 ரூபா, இப்போ வந்து 10 ரூபா, அப்படி இல்லைனா வந்து கொடுக்கறத கொடுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே அந்த 10 ரூபா கூட வாங்க மாட்டார். என்னப்பா சொல்ற? போயிட்டு உள்ளே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு சரியாயிட்ட மாதிரி தான் இருக்கும். மாத்திரை போகிறதுலாம் செகண்டரி மாதிரி தான் எனக்கு தோணும். அவரை பார்த்தாலே சரியான அந்த மனுஷனை போய் பார்த்தாலே போதும்பா. என்ன வயசு அவருக்கு இப்போ 85 ப்ளஸ் ஆயிடுச்சியா. ஆனா இன்னமும் சர்வீஸ் பண்றாரு. இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கும் பண்றாரு. அதுல வாரத்துல ஒரு நாள் காசு கூட வாங்க மாட்டாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எங்கள் டாக்டர் கமலாக்கண்ணன். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், வெளியூர்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோங்க. எந்த டாக்டராவது வந்து எங்களை கூப்பிட்டு போங்களா? நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 2 வீலர், அவர்கிட்ட 2 வீலர் கூட கிடையாது. வந்து பார்க்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுடைய 2 வீலர் எடுத்துகிட்டு வந்து எங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவர் தான் கமலாக்கண்ணன் நாங்கள் உட்காந்துருக்காரு பாருங்க. ஓ என்ன இவ்வளோ சின்ன பையனா இருக்கீங்க? பைசாவே வாங்குற வேலை கிடையாது. கொடுக்குறதா வாங்கிப்பாரா? ஆமாம், கொடுக்குறத வாங்கிப்பாரு, இல்லைனாலும் விட்டுருவார் சார், கேட்க மாட்டார். வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. கிட்னி ஃபெயிலியர், ஸோ 2 லெக்கும் வந்து ஸ்வெல்லிங். ட்ரெயினில் இருந்து இறங்குறாங்க, பட் இறங்கி அவரால் கிளினிக்கு ஒரு 500 மீட்டர் நடந்து வர முடியல. ஸோ அதனால உடனே கால் பண்ணாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான வைத்தியம் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளே போய் கூட்டு வந்துருவோன்னு. ஆமாங்க, ஆள் அனுப்பிலாம் இல்லை, டாக்டரே போய் கூட்டி விட்டீங்க. டாக்டர் இளங்கோனை பற்றி நான் சொல்ல வரேன் சார். அகர ஃபவுண்டேஷன் மூலயமா அவர் வந்து படித்தார். இல்லைன்னு சொல்லிட்டு யார் போனாலும் அவனுக்கு வந்து செஞ்சுருவாங்க சார். கண்ணு செக் பண்ணுறது கன்சல்டிங் ஃபீஸ் வந்து வரைக்கும் வாங்கினதே இல்லை. அது மாதிரி அந்த சொட்டு மருந்து போடுறது மாத்திரைக்கு எதுக்கும் வந்து பே பண்ண மாட்டாங்க. அப்படியே மெடிக்கல் போனாலும் அவங்க காசு கொடுக்க வேணாம்னு சொல்லிவிடுவாங்க சார் ஃபோன் பண்ணி. கண் பார்வை இல்லாத வராங்க சார், ரொம்ப வந்து கவலைக்கிடமான சூழ்நிலையில் வராங்க. நம்மள்கிட்ட வரக்கூடியவங்க மூதாட்டிகள் தான் அதிகமாக வருவாங்க, பாட்டிகள். கண் பார்வை கடைசி கட்டத்தில் வராங்க. கேட்டால் இந்த பார்வைக்கு தலை தான் நான் நடமாடுறேன், இல்லைனா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க நம்மளை கண்ணீர் வர வச்சிடுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் எனக்கு வந்து ஃபீஸ் வாங்குறது போய் எப்படி காசு வாங்க முடியும்? அந்த மாதிரி நிச்சயமா சார், நிச்சயமா என்னோட உழைப்பு தான், அதனால எனக்கு எந்த செலவும் ஆகலை சார். ஓகே, நீங்க கையிலேருந்து காசு போடல, உழைப்பை கொடுக்குறேன். எங்க சார் பையன் சார், எங்கள் வீட்டுக்காருக்கு 3 வருஷமா இதயம் இது ஒரே வலி. நிறைய இடத்துல பார்த்தோம், எங்களுக்கு எங்கேயும் இது இல்லை. சாப்பிட்டு போனோம், கம்மியாக தான் காசு ட்ரீட்மெண்ட். இது எல்லா இடத்தும் பார்த்தா 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் கேட்டாங்க. இவர் ஒரே இதில் 35,000 ரூபாய்க்கு எங்கள் வீட்டுக்காருக்கு முடிச்சு கொடுத்தாங்க சார். தலை சிறந்த டாக்டர்களை உருவாக்கி 34 வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற லிஸ்ட்ல இந்தியாவுக்கு முதலிடம். நல்லா அனுபவம் பேசுகிறாங்க, அவங்க பேசுறதே நம்மளுக்கு குணமாகும். அந்த நிலைமையில மருந்தை விட ஆமாம், டாக்டர் நல்லா பழகுனாரு பேசினாருனாவே பாதி சரியாயிரும். 100 நல்ல டாக்டர்கள் இருக்கிற மத்தியில் மருத்துவத்தை வியாபாரமாக மட்டுமே பண்ணுற ஒரு 10 டாக்டர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. எங்கள் டாக்டர் பிரபாகர் சேலம் பக்கத்துலேருந்து, ராசிபுரம் பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து படித்து வந்தவர். சர்க்கரை வியாதியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காருங்க. பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்து முடியாமல் வர்றவங்களுக்கு சில ஆயிரங்கள்லையும் சிலது ஃப்ரீயாகவும் தன்னோட சொந்த மக்களுக்காக தரமான மருத்துவத்தை தர நாடுகளோட வரிசையில் இந்தியாவுக்கு 112வது இடம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு இயர்லி வந்து ஒரு 700 to 800 ரெக்கார்டு வச்சுருக்கேன். 700 to 800 கேசஸ் வந்து லெக் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். காலை காப்பாற்றுறது தான் என்னோட மெயின் எய்ம். வாட் இஸ் யுவர் ட்ரீம் டாக்டர்? தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 20 to 30 பேஷண்ட் வந்து ஃபீஸ் வாங்க மாட்டேன். அண்ட் என்னுடைய சார்ஜஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன். பட் நான் வேலை செஞ்சு கொடுத்துருவேன். இந்த காலை காப்பாற்றுறதுல ஏன் இவ்வளோ கவனமாக இருக்கீங்க? யங்கர் ஏஜ் குரூப்பில் நீ நல்லா இருக்கணும்னா மூளை வளர்த்து, ஓல்டர் ஏஜ் குரூப்பில் நீ நல்லா இருக்கணும்னா உன் எலும்பையும் சதையும் பார்த்துக்கோ. இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ அவங்க பாவம் முடியாதவங்க ஒன்றும் இல்லை, அவங்கள நடக்கு சார் ஒரு 1க்கு 2க்கு போகணுன்னா கூட வந்து யாரையாவது எதிர்பார்க்கணும் சார். ஏன்னா இருக்கிறவங்க வந்து ஆளை வச்சு பார்த்துக்குவாங்க, இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இப்போ நான் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப இல்லாதப்பட்டவங்க. உண்மையிலே இங்கே வந்து உட்காந்துட்டு அவங்க சாப்பாடை பார்த்தா நமக்கே பக்குங்க. அதையெல்லாம் பார்த்து நம்ம காசு வாங்கணும்னு ஆசை இருக்காது. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா. கண்ணும் காலும் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க டிபெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவிக்கு ஆள் இருக்காது, பணம் இருக்காது. ஸோ முதல்ல ஒருத்தவங்க இந்த கண்ணை பற்றி சொன்னாங்க, நீங்கள் இந்த காலை பற்றி சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. மக்கள் மருத்துவர் ஜெயச்சந்திரன் டாக்டர் என் பொண்ணுக்கு வந்து ஹார்ட்டில் அடைப்பு இருக்குன்றதை 40 நாள் குழந்தையில கண்டுபிடிச்சி அவர் தான் சொன்னார். அவரோட சேவையை அவர் புள்ள சரத் சார் எடுத்து நடத்துகிறாரு.
அவர் ஜெயச்சந்திரன் டாக்டர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 ரூபாய் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ரூபா தான் வாங்குவார். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 5 ரூபாய் டாக்டர். எனக்கு எலி காய்ச்சல் வந்து நான் உயிரோட இருப்பேனா என் பிள்ளையை பார்த்துப்பேனான்னு எனக்கு தெரியாத நிலைமையில நான் ரொம்ப ஃபிக்ஸ் வந்து இருக்க மாட்டேன்ற நிலைமையில இருந்தேன். சார் தான் என்னை காப்பாற்றி விட்டார். 1 ரூபா கூட அவர் ஃபீஸ் வாங்கலை. நான் அவர் காலில் விழ போனப்போ என்னை பிடிச்சி நான் இருக்க நீ கவலைப்படாதுன்னு சொன்னார். இந்த 5 ரூபாய் ஃபீஸுங்கிறது உங்களுக்கே கம்மியாக தெரியலையா? ஏன் அவர் காலில் போய் விழுவணும்னு தோணுச்சு? நான் அந்த நேரத்தில் வந்து 3 பிள்ளைங்க நான் விட்டுட்டு போயிட்டா என் பிள்ளைங்க எங்கே இருக்கும்? தெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றினா. 1 ரூபா கூட அவர் ஃபீஸ் வாங்கலை. எனக்கு வாங்கலை. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover bro. சரசார்கிட்ட தான் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். எனக்கு இந்த கையே விழுந்து போயிடுச்சு. இந்த கையே யூஸ் ஆகுது நினச்சிட்டேன். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ சார் தான் எனக்கு இருந்து காப்பாற்றினார். எங்களை ஓமந்தூரில் சேர்த்து நிறைய ஊசிங்களை போட்டு எனக்கு ஒரு மாதம் ட்ரைனிங். அவனை பொறுத்த வரைக்கும் 5 ரூபான்றது இன்னும் பெரிய பணம். எடுத்துன்னு வந்து அவரே சேர்த்து எங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் அங்கேயே கொடுத்து எல்லாம் செக்கப் எல்லாமே அங்கேயே பண்ணார். எக்ஸசைஸ் செய்யறதுக்கும் சொல்லி அதுவும் ஃப்ரீயாகவே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஜெயச்சந்திரன் டாக்டர் பையன் தான் நீங்கள்? ஓகே. எனக்கு மட்டும் செய்யலை, அந்த நகரில் அங்கே இருக்கிற அந்த ஏரியா இருக்கிற எல்லாருக்குமே முகாமுங்க போட்டு நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சென்னையிலே பெரிய செலவாகுமே, எப்படி இவ்வளோ ஃப்ரீ மெடிசன்லாம் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் சார். மை ஃபாதர் வாஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஓட்டுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய்லாம் கொடுத்த ஊர் சார் நம்ம ஊர். மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதான்னு 30,000-50,000 பர்சன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க சார் அந்த டெத்து. அவ்வளோ பேருமே யாரும் ஒரு டாக்டர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி யாருமே வரல. கூட ஃபேமிலியில் இருக்கவங்க இறந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணி எவ்ரி ஒன் கேம். உசுர கொடுப்போம்ல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ அன்பு வந்து மக்கள்கிட்ட பெற முடியும்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லாரையும் வாழ்க்கையில் எதுக்கு சந்திக்கிறோம், பழகிறோம், விட்டு விலகிறோன்னு எதுவுமே தெரியல பெரியவரே. ஒரு ஏழை இருந்த இடத்துக்கும் ஒரு பணக்காரர் இருக்கிறருக்கும் எல்லாருமே அந்த ரோட்டில் எங்கள் அப்பாவோட ஊர்வலத்தை மாலை மரியாதை எல்லாம் ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே எதுவுமே நிரந்தரம்ல. கூட பிறந்தவங்க, நேசித்தவங்க, நண்பர்கள் யாருமே நிரந்தரம்ல. ஒரு 100 பேஷண்ட் 150 பேஷண்ட் வருவாங்க சார். என்ன முடியுதோ அப்பா படத்துக்கிட்ட வச்சுட்டு பிளஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. என்ன இருக்கோ நான் அதை அவங்கள்ட்ட போயிடுவேன் சார். நான் பாதை தீர்த்து அனுப்பிச்சிருந்தேன். நிறைய டீம் அப்போயே ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெடிக்கல் கேம்ப்ஸ் மேலே பண்ணியிருப்பார் சார். நிறைய மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், நிறைய உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படாதப்பா. ஸோ எவ்ரி ஒன் ஆர் வில்லிங் டு கம் அண்ட் ஹெல்ப் மீ ஆல்சோ வித் மெடிசன்ஸு கேம்புக்கு எல்லாமே இருக்கும்போது இட் வாஸ் ஈஸி டு பேஷண்ட்ஸ்க்கு ஒன்று பார்த்துட்டு அதை கொடுக்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா பேருன்னு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலே முடிஞ்ச அளவுக்கு வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. அப்பாவோட பேர்ல அவரோட ரெஃபரன்ஸ்ல போனா கார்ப்பரேட் ஹாஸ்பிடல்ஸுமே டிஸ்கவுண்ட்ஸோட பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு ஊர்வலத்தில் இது போகிறாங்கன்னா ஆக்சுவலாக கோயிலெலாம் மூடிடுவாங்க சார். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த கோயில் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. அப்படியா விஷயம்? திறந்துட்டு உள்ளே இருக்க பூசாரி வந்து ஆரத்தி காட்டி கூட்டு போனாங்க. கண்டிப்பாக இந்த மக்களுக்கு நம்ம அப்பா விட்டு சென்ற பணி நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் டேக் ஓவர் பண்ணுச்சு. என்ன மனுஷன்? ஆக்சுவலாக உங்கள் அப்பாவுடைய இறப்புக்கு இவ்வளோ பேர் அஞ்சலி செலுத்த வருவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா? என்னப்பா சொல்கிற? லங் இஷ்யூஸில் இருந்துச்சு சார், ஐஎல்டின்னு சொல்லுவோம். அதில் இருக்கும்போது அவருக்கு நைட்டு தூங்கும் போது அவருடைய காற்றுலேயே எழுதிக்கிட்டு இருந்தார், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது. இல்லை புரியல. என்னப்பா பண்ணுறீங்கன்னா அது அப்படி ஒரு மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டார் சார். அந்த வாழ்க்கையே ஒரு மக்களுக்காகவே வாழ்ந்து மறைஞ்சார் தான் நான் சொல்லுவேன். அது ரியலி இட் வாஸ் an இன்ஸ்பிரேஷன் தான் சார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. பட் நீங்கள் பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறது மாதிரி சிம்பிளாக அவங்கள சார்ந்து ஒரு இது பண்ணுங்கிற முடிவு எடுத்தீங்க? சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். அது வந்து நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகிறோம் இல்லையா சார், அங்கே பிஹெச்சியில் வேலை பார்க்கும்போது வர்றவங்க எல்லாருமே ஒரு பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க. பஸ் ஏறுறது கூட அவங்கள்ட்ட காசு இருக்காது. இதுதான் அவங்களோட நிலைமையே. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேலை செஞ்சால் இவங்களுக்காக தான் வேலை செய்யணும். ஓகே. அதே மாதிரி நம்ம கிளினிக்னு ஒன்று இருந்தால் அங்கே ஏழை மக்கள் பயம் இல்லாமல் வரணும். அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது வந்து செலவு கம்மியாக பார்க்கணும் சார். மெடிக்கல் சிஸ்டமோட மிகப்பெரிய ஸ்கேமா நீங்கள் எதை நினைக்கிறீங்க டாக்டர்? ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து ஏழைகள். அவங்க சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு 40-50% வந்து மருத்துவத்துக்கே செலவாகிட்டு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் 5 ரூபான்றது இன்னும் பெரிய பணம். தனியார் சிறு குறு நிறுவனங்கள் அந்த டாக்டர்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவு நம்ம வந்து சேவை செய்கிறதுனால தான் தமிழ்நாடு வந்து இன்னமும் நம்பர் 1 இருக்குது. ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை. சாருக்கு பணம் கொடுத்து பையன்கிட்ட இவன்கிட்ட கட்டு அப்படின்னாரு மெடிக்கல்.
ஓ, அந்த காசை அவர் தான் பே பண்ணாரா? பியூட்டிஃபுல். இந்த பையனே பாராட்டணும் சார். அவன் பேர் மாரிமுத்து. பிஏ தமிழ் யூனிவர்சிட்டி ரேங்க் சார். அப்படியா? யூனிவர்சிட்டி ரேங்க். அடேப்பா. எனக்கு கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா கேட்ட மாதிரி. நான் அதுதான் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுக்கு கேன்சர். பாருமா பாருமா. எங்கள் அம்மா வந்து நான் ஒரு 11th படிக்கும்போதே கேன்சரில் இருந்தாங்க. எங்கள் அப்பா இருக்கிற நிலத்தப்பெல்லாம் வித்துட்டார். எப்படியாச்சும் நானும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னன்னா யாராச்சும் ஒரு ஆள் நல்லா பேசுவாங்களா. இன்றைக்கி எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் நீ ஒரே ஒரு விஷயம், எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி பாடு, நாடியை பிடிடா. அப்பா பையனா அது மட்டும்தான் பண்ண. நாடியை பிடிச்சி நீ பாருடா, நீ இந்த பேசாமல் மாத்திரை எழுதாது. எனக்கு முதல் மருத்துவர் எங்கள் அப்பா தான். இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கிறது, இல்லாதவங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நானே கட்டுறேம்மா, நீ எதுவுமே கட்ட வேண்டாம் அப்படின்னு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் பேசுனதுல மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது உங்கள் அப்பா சொன்னது தான். வர்றவங்க கையை பிடிச்சி பாடுறான்னு டச் இருக்குல்ல, அது பெரிய ஹீலிங். ரொம்ப நன்றி. மருத்துவம் தெரிந்த ஒருத்தர் வந்து என்னை தொட்டு பார்க்குறாருனாலே எனக்கு பாதி நம்பிக்கை வந்துடும். அந்த வார்ம்த், அந்த சூடே ஒரு டாக்டரோட டச்சே பாதி ஹீல் பண்ணிடுது.